ஹலோ மக்களே, இந்த முருகன் கோயிலில் எந்த பூஜையும் கிடையாது. மௌன பூஜை மட்டும்தான் நடைபெறுதுங்க. எந்த கோயில்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அதாங்க நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம முருகர் கோயில். வாங்க தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய திரை சிலையை தான் கடவுளாக நினச்சி வழிபடுறாங்க. திரைக்கு பின்னாடி அதிசக்தி வாய்ந்த போகரால் உருவாக்கப்பட்ட சடாச்சரம் இருப்பதா சொல்லப்படுது. இங்கு பாய் கட்டி மௌன பூஜை தான் நடத்துகிறாங்க. நம்ம நாட்டை போல் இந்த கோயிலில் எல்லா தமிழ் கடவுளும் இருக்காங்க. ஆனால் முருகன் தான் முதன்மையான கடவுளாக வணங்கப்படுறாரு. இந்த கோயில் இலங்கையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமாக சொல்லப்படுது. இங்கு உள்ள முருகர் சிங்களர் வணங்கும் சிங்கார வேலர் என போற்றப்படுறாரு. சிவபெருமானின் நெற்றியிலிருந்து தீப்பொறியாக சரவண பொய்கையில் உள்ள தாமரை குளத்தில் முருகப்பெருமான் அழகான முகத்தில் தோன்றியதுனால இந்த தலத்திற்கு கதிர்காமம் எனவும் முருகனுக்கு கதிர்காமன் என்ற பெயரும் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கோயில் அருள் பாலிக்கும் முருகனை வழிபட செல்பவங்களை கதிர்காம யாத்திரைன்னு சொல்கிறாங்க. கதிர்காம முருகர் தமிழ் மொழியில் பண்டாரநாயகன், சமஸ்கிருத மொழியில் கதிர்காமன் எனவும் அழைக்கப்படுறாரு. தமிழ் மன்னனான எல்லாளனுக்கும் சிங்கள மன்னனான துட்டகை முனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் சிங்கள மன்னனான துட்டகை முனு இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் வைத்ததாகவும் போரில் வெற்றி பெற்ற பிறகு நேர்த்திக்கடன் செலுத்தியதாகவும் மகாவம்ச நூலில் உள்ளதாக குறிப்புகள் இருக்குதுங்க. ஆனால் இந்த கோயில் அதுக்கு முன்னதாகவே நீண்ட வரலாற்றை கொண்டதாக இருக்கிறதா இலங்கையோட வரலாற்று நூல்கள் சொல்லுது. இந்த தலத்தில் ஸ்ரீ அருணகிரிநாதரால் 14 திருப்புகழ்கள் பாடப்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய தகவல். இந்த கோயிலில் முருகன் வள்ளி தேவியானோடு காட்சி தர்றாங்க. ஸ்கந்த புராணத்தின்படி முருகன் வள்ளியை வள்ளிமலையில் திருமணம் செய்து திருத்தணியை சென்றதாக கருதப்படுகிறது. ஆனால் இலங்கையில் முருகனும் வள்ளியும் கதிர்காமத்தில் திருமணம் புரிந்து அங்கேயே தங்கி விட்டதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் கதிர்காமம் கோயிலும் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இலங்கையும் கண்டியும் ஒரே இடத்துல தான் இருக்குது, வேறு வேறு இடம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில தகவல்கள் கண்டி வேறு கதிர்காமம் வேறு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. உங்களுக்கு கதிர்காமம் போகக்கூடிய பிளான் இருந்தால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, கதிர்காம முருகன் பற்றின இந்த தகவல்கள் புது தகவலையும் ஆச்சரியத்தையும் தந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். டாட்டா.